இனிமையான குழந்தைகளே, நீங்கள் பிரம்மா வாய்வழி பிராமணர்களாக இருக்கிறீர்கள். உங்களுக்குத்தான் தந்தையின் மூலம் ஞானத்தின் 3ஆம் கண் கிடைத்துள்ளது. நீங்கள் இப்போது ஈஸ்வரிய மடியில் பாதுகாப்பில் இருக்கிறீர்கள். வேறு எந்த தர்மமும் இருக்காத பிளவுபடாத அத்வைத ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்வதற்கான ஆதாரம் என்ன? யோகபலம். புஜபலத்தின் மூலம் ஒருபோதும் பிளவு இல்லாத ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்ய முடியாது. கிறிஸ்தவர்கள் ஒன்றுபட்டுவிட்டால் முழு உலகின் மீதும் ராஜ்யம் செய்ய முடியும். அந்த அளவுக்கு அவர்களிடம் சக்தி உள்ளது. ஆனால் அது சட்டத்தில் இல்லை. உலகில் ஒரு ராஜ்யத்தின் ஸ்தாபனை செய்யும் வேலை ஒரு தந்தையுடையதே ஆகும். ஓம் என்றால் நான் யார்? நான் ஆத்மா. இந்த சரீரம் என்னுடைய கர்மேந்திரியங்கள் ஆகும். நான் ஆத்மா பரந்தாமத்தில் வசிக்கக்கூடியவன். பாபா மீண்டும் ரூபத்தை மாற்றிக்கொண்டு வந்துள்ளார். அவர் நம்முடைய சுப்ரீம் தந்தையும் ஆவார், சுப்ரீம் ஆசிரியரும் ஆவார், சுப்ரீம் குருவும் ஆவார். நீங்கள் பிரம்மாவின் வாய்வழி வம்சாவளி பிராமணர்களாக இருக்கிறீர்கள். நான் அனைவரையும் விடுவிக்கிறேன், வழிகாட்டியாகி அனைவரையும் அழைத்துச் செல்கிறேன் என தந்தை சொல்கிறார். முழு உலகின் மீதும் ஆசீர்வாதம் செய்வது தந்தையின் காரியமே ஆகும். அவர் படைப்பவர், மற்றவர்கள் படைப்பு ஆவர். படைப்பவர் படைப்பை படைக்கிறார். முதலில் மனைவியை தத்தெடுக்கிறார். பிறகு அவர் மூலம் படைப்பை படைக்கிறார். பின் அவர்களின் பாலனையும் செய்கிறார். விநாசம் செய்வதில்லை. எல்லைக்கப்பாற்பட்ட தந்தை வந்து ஸ்தாபனை, பாலனை, விநாசத்தை செய்விக்கிறார். ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தின் பாலனை செய்விக்கிறார். உலகின் ராஜ்யம் யோக பலத்தின் வாயிலாக என் மூலம்தான் கிடைக்கும். அங்கே எந்த பிறவினையும் கிடையாது. நீங்கள் ஈஸ்வரிய மடியில் இருக்கிறீர்கள். உங்களுடைய இந்த கடைசி பிறவி மிகவும் மதிப்பு மிக்கதாகும். குறிப்பாக பாரதத்திற்கும் பொதுவாக முழு உலகிற்கும் நீங்கள் ஆன்மீக சேவை செய்கிறீர்கள். நீங்கள் கீழே இறங்குவதற்கு 84 பிறவிகள் பிடிக்கின்றன. ஏறுவதற்கு 1 வினாடி பிடிக்கிறது. உங்களுடையது இந்த மரணலோகத்தின் கடைசி பிறவியாகும். இறைத்தந்தைதான் ஞானம் நிறைந்தவர், அமைதி நிறைந்தவர், ஆனந்தம் நிறைந்தவர் என்று சொல்லப்படுகிறார். உங்களையும் தனக்கு சமமாக ஆக்குகிறார். நீங்களும் பூஜைக்குரியவர்களாக இருந்தீர்கள். தந்தை சொல்கிறார், நான் உங்களுக்கு 21 பிறவிகளின் ஆஸ்தியை கொடுப்பதற்காக வருகிறேன். என் பெயரால் நேரடியாக நீங்கள் எது செய்தாலும் 21 பிறவிகளுக்கு அதற்கான பிராப்தி கிடைத்துவிடும். உங்களுடைய இவை அனைத்தும் மண்ணோடு மண்ணாகப் போகிறது. ஆகையால் உள்ளதை நல்ல பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்ளுங்கள். முழு உலகையும் எப்போதும் ஆரோக்கியம் மிக்கவராகவும் செல்வம் மிக்கவராகவும் ஆக்குபவர் தந்தை. நல்லது. மன்மனாபவ. தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தையான பரமாத்மாவை அன்போடு நினைவு செய்தால் ஆத்மாவில் இருக்கும் 63 ஜென்மங்களின் பாவ கர்மங்கள் அழிந்து போகின்றன. ஓம் சாந்தி.